for you. I'm for you. We are for you. ஹாய் என்னோட மை பாப்பர் விங்ஸ், வெல்கம் டு தேமியா எஃப்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ரைட். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் தேயோட சீரீஸான ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் மை அத்தானோட எபிசோட் 6 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா ஒன்றுமே புரியாது. ஓகே, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படி தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபெயில் பண்ணுங்க. ஓகே, வாங்க உங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அப்படியே நீங்கள் தேயோங்கிட்ட வந்துட்டு குட் நைட்லாம் சொல்லிவிட்டு படுத்துருந்துருப்பீங்க. அப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு 11 o'clock இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் அம்மா. ஸோ நீங்கள் டக்குன்னு அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ என்னம்மா இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஏன், தூங்கிட்டியா என்ன? இல்லைம்மா தூங்கலை, சொல்லுங்கள். எதுக்காக தேயான் கூட இன்றைக்கி வெளியில் போனேன்? நீங்கள் உடனே டக்குன்னு அந்த பெட்லேருந்து ஏஞ்சிட்டு அந்த ஜன்னல்கிட்ட அப்படியே போயிருந்துருப்பீங்க. சொல்லு ஓயன், நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? என்கேஜ்மெண்ட் வரைக்கும் நீ அவர்கிட்ட பேசாதன்னு தானே சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணி வச்சுருக்க ஓயன் நீ? மா ஒரு நிமிஷம் இருங்க, பயப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு ஒரு விஷயம் புரியலம்மா. என் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் ஃபோன் தான் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவர் கூட நேர்லேயும் பேசக்கூடாதுன்னு ஒன்றும் சொல்லலையே. அவர் ஆசையாக என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாருமா. நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? உங்களுக்கு ஃபோன் வந்தது, நீங்கள் ஏந்திரிச்சு அந்த ஜன்னல்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே உங்கள் அக்கா வந்து பார்த்துருந்துருப்பாங்க. அவங்க அப்படியே நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றத நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் அம்மா கிட்ட, நான் ஒன்றும் அக்கா மாதிரி இல்லைம்மா, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சரியா? இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொன்னீங்க, ஒத்துக்கிட்டேன். என்கேஜ்மெண்ட் வரைக்கும் அவர்கிட்ட பேசாதான்னு சொன்னீங்க, அதையும் ஒத்துக்கிட்டேன். இப்போ நேர்லேயும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்கிட்ட ஒரு பொண்ணு பேசவே கூடாதுன்னா அப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்கணுமாம்மா? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? அதுக்கு இல்லை ஓயன், என்னோடய பயம் என்னன்றது உனக்கே தெரியும்மா. போதும், உங்களோட பயம் என்னன்றதை நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டீங்க. எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் நான் எதுவுமே அவர்கிட்ட பேசலை, போதுமா? தயவு செஞ்சு இப்போ போய் நிம்மதியாக தூங்குங்கம்மா. நாளைக்கு என்னோடய கோவிலுக்கு போகணும், நிம்மதியாக போகணும்னு நான் நினைக்கிறேன், வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டு வந்து படுத்துட்டீங்க. உங்கள் அக்கா அப்படியே, என்ன ஓயன், அம்மாவை ஃபோன் பண்ணாங்க? அது ஆமாங்க்கா, அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. என்னவா, என்ன சொன்னாங்க? எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ தூங்கு. ஹே ஓயன், இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நீ கோவமாக வேறு பேசிகிட்ருக்க. என்ன நடந்தது ஓயன்? என்ன சொன்னாங்க உன்கிட்ட? அது அத்தான் கூட ஏன் வெளில போனேன்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் வெளில போனையா? நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் கூட வெளில போகிற, இதில் என்ன இருக்குது? அது எதுக்காக அவங்க கேட்குறாங்க? அது வந்து என்ன அத்தாங்கிட்ட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இப்போ பேசிட்டேன், அதனால தான் அதை பற்றி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை, எனக்கு ஒன்று புரியல. இந்த கல்யாணமே உனக்கு ஃபோர்ஸ்டு மேரேஜாக தான் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்கிட்ட பேசவும் கூடாதுன்னு சொன்னாங்களா? ஏண்டி, ஒருத்தர் பேசிக்கிட்டா தானடி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் எப்படி லைஃப்பில் சந்தோஷமாக இருப்பீங்க? மொத்தமாக இந்த கல்யாணத்தை உனக்கு ஃபோர்ஸ்டு மேரேஜாகவே பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. சரி சொல்லு, எதுக்காக என்கேஜ்மெண்ட் வரைக்கும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ தூங்கு. சொல்லு ஓயன், எப்படியும் அதுக்கும் நான் தான் ரீசனாக இருப்பேன். சொல்லு, எதுக்காக பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க? அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ தூங்கு. நீ இவ்வளோ தயங்குறத பார்த்தாலே தெரியுது நான் தான் ரீசன்னு. பரவாயில்ல சொல்லு, எதுக்காக பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க? அது எங்கே நானும் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வேணும்னு அம்மா பயப்படுறாங்க. அதனால தான் என்னை என்கேஜ்மெண்ட் வரைக்கும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. நினச்சேன் அவங்க இந்த மாதிரி தான் யோசிப்பாங்கன்னு நினச்சேன். சரி ஓயன், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? உனக்கு நிஜமாலுமே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா? ஏன்க்கா அப்படி கேட்குற? இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இந்த மேரேஜை ஃபோர்ஸ்டாக தான் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ உன்னை தேயாங்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு என்னவோ சரி வரும்னு தோணலை.
உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லிடுவேன். நான் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். உங்களுக்கு அப்படி ஒரு நிமிஷத்தில் கோவம் வந்திருக்கும். அக்கா, நான் உன்கிட்ட சொன்னேனா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு. நான் இந்த கல்யாணத்தை பிடிச்சி தான் பண்ணிக்கிறேன், சரியா? இன்னொரு தடவை கல்யாணத்தை நிறுத்திடுவேன்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதக்கா ப்ளீஸ். நான் நல்லா தான் இருக்கேன். நான் விருப்பத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படுத்து தூங்கிட்டீங்க. உங்கள் அக்கா அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. என்ன, விருப்பத்தோடு தான் பண்ணிக்கிறாளா? ஆரம்பத்தில் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி அழுதுட்டுலாம் இருந்தாலே, உம்மனா மூஞ்சி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பா. இப்போ என்ன, விருப்பத்தோடு தான் கல்யாணம் பண்ணி பண்ணுறா. தேவன் கூட வெளியிலலாம் போகிறா, சிரிச்சுக்கிட்டே வரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிர்க் பண்ணிகிட்டே உங்கள் அக்காவும் படுத்து தூங்கி இருந்திருப்பாங்க. ஸோ இப்படியே மார்னிங்காக இருந்திருக்கும். நீங்கள் தான் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே போய் குளிச்சுட்டு சாரீ வந்து ப்ளீட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்க. பார்த்தா உங்கள் அக்கா வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பெட்டில் இருந்து எழுந்திரிக்கவே இல்லை. அதே நைட் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க கேஷுவலாக உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அக்கா கிட்ட, அக்கா கிளம்பலையா, டைம் ஆச்சு பாரு அப்படின்றீங்க. பட் உங்கள் அக்கா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோன் நோண்டிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு சாரியெல்லாம் எடுத்து பின் குத்திட்டுருக்கீங்க. ஒரு வழியாக உங்கள் தலையை வந்துட்டு நீங்கள் தோட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவல் எடுத்துகிட்டு இப்போ தோட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, உங்கள் அக்கா அதே இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. அக்கா, உன்கிட்ட தான் சொன்னேன் கிளம்பலையா, மணி ஆயிடுச்சு பாரு, கோயிலுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்கிறீங்க. யாரோட கோவிலுக்கு? என்ன கேள்விக்கா இது? என்னோட கோவிலுக்கு தான். அதான் தெரியுதுல்ல உன்னோட கோவில்னு, அப்புறம் எதுக்கு நான் வரணும்? என்னக்கா பேசுகிற நீ? எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வரேன்னு. தெளிவாக தானே சொன்னேன், அது உன்னோட கோவில் ஒயான், நீ தான் போகணும், நான் எதுக்காக வரணும்? என்னக்கா உன் கோயில் என் கோயில்னு பிரித்து பேசிகிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்கிற என்ன? நீங்கள் அப்படியே தோட்டிகிட்டு இருந்த அந்த டவலை உங்கள் கையில் வச்சுட்டு அப்படியே உங்கள் அக்கா பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. அக்கா, என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க? என்னோட கோவில் உன்னோட கோவில், எப்போல இருந்துக்கா இந்த மாதிரிலாம் பிரித்து பேச நீ ஆரம்பித்த? பின்ன என்னடி, நேற்று நம்மளோட கோயிலுக்கு வந்தப்பே எனக்கு அங்கே சரியாக மரியாதை கிடைக்கல, இன்றைக்கி உன்னோட கோயிலுக்கு வந்தால் மட்டும் எனக்கு எல்லோரும் மரியாதை கொடுத்துருவாங்களா? இப்போ யாருக்கா உனக்கு மரியாதை கொடுக்கல? என்னக்கா பேசிகிட்ருக்க நீ? இங்கே பாரு, முட்டாள்தனமாக ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, எந்திரிச்சு கிளம்பு வா. முடியாது ஒயன், நான் தான் என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை, அட்லீஸ்ட் நீயாவது உனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு. என்ன அக்கா, எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற வாழ்க்கையே நீ கொடுத்தது தான், அதை மறந்துட்டியா? இன்றைக்கி நான் ஒரு கௌரவமான குடும்பத்தில் வாக்குப்பட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான்க்கா. அதுக்கு நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்க்கா. நீ என்னடானா உன் கோயில் என் கோயில்னு பிரித்து பேசிகிட்ருக்க. ஓ, அப்போ நான் உனக்கு விட்டு கொடுத்ததுனால தான் நீ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல வரியா? என்ன, நான் எப்போ அப்படிலாம் சொன்னேன்? ஏதோ கிடைச்ச வாழ்க்கையில் நீயாவது சந்தோஷமாக இருக்கல, முறைப்படி அதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது, ஆனால் நீ அனுபவிச்சுட்ருக்க அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா வாய்க்குள்ளே முணுங்குறாங்க. நீங்கள் அதை கேட்டிருந்துருப்பீங்க. அக்கா, நீ எதை மனசில் நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. நீ எப்போலேருந்து இப்படி மாறினன்னு எனக்கு தெரியல. நான் என்றைக்குமே உன்னை தனியாக பிரித்து பார்த்தது கிடையாது. ஆனால் நீ என்னை அப்படி பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டல. உண்மையாலுமே நீ மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? உனக்காக தான், நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஓகேவே சொன்னேன். ஓ, இப்போ மேடம் என்னை பாராட்டுறீங்களா இல்லை குத்தம் சொல்கிறீங்களா? இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டுக்கா. இதுக்கு மேலே நான் உன்னை கூப்பிட போகிறதில்ல. உனக்கு விருப்பம் இருந்தா வா. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ரூம்லேயே தானே இருப்ப, நல்லா உட்காந்து யோசி. நீ பேசினதெல்லாம் சரியா இல்லை நான் பேசினதெல்லாம் சரியான்னு நல்லா உட்காந்து யோசி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்ப போகிறீங்க. உங்கள் அக்கா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கா கேஷுவலாக ஃபோன் நோண்டிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த ரூம்லேருந்து கிளம்பி வெளில வந்திருந்துருப்பீங்க. அந்த டைம் தான் தியாங்குமே கிளம்பி வந்திருந்திருப்பார். ஸோ இப்போ தியாங் தான் உங்ககிட்ட, ஓய் கிளம்பியாச்சாடி? கிளம்பியாச்சா? சரி வா போகலாம். அத்தா, நீங்களா கீழே போய் வேனில் ரெடியாக இருங்க, நான் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன். ஒரு நிமிஷத்தில் வந்துடுவேல்ல? வந்துடுறேன் அத்தா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தியாங் எல்லாரையுமே நீங்கள் அனுப்பி விட்ருந்துருப்பீங்க. தியாங் பின்னாடி ஜென்னி அப்புறம் தியாங்கோட அம்மா எல்லாருமே போயிருந்திருப்பாங்க. இப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிளம்பி வெளில வராங்க.
அவங்க தான் உங்ககிட்ட வந்துட்டு அம்மாடி ரியா கிளம்பல, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நீங்களே அவகிட்ட உடனே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமுக்கு வெளில நிற்கிறீங்க. உங்கள் அப்பா தான் டக்குன்னு அந்த ரூம்குள்ளே வந்துட்டு ரியாவை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க பெட்டில் கேஷுவலாக உட்காந்துட்ருக்காங்க. ரியாமா, என்னடா இது, நேரம் ஆகுது, இன்னும் நீ கிளம்பாமல் இருக்க? எங்கப்பா கிளம்பணும்? என்னடா கேள்வி கேட்குற நீ? கோயிலுக்கு வரல நீ? நான் வரல. என்னடாம்மா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வரலன்ற? என்ன பிரச்சனை? அப்பா, அது ஒயனோட கோவில்ப்பா, அங்கே நான் எதுக்காகப்பா வரணும்? டே, என்னடா ஒயனோட கோவில் உன் கோவிலில் தனியாக பிரித்து பேசிகிட்டு இருக்க? யாரோட கோவிலாக இருந்தா என்னடா, எல்லாமே தெய்வம் தானடா. வந்து வேண்டிக்கிட்டால் உனக்கும் நல்லது தானடா நடக்கும். அதுக்காகவாவது வரலாம்ல. அப்பா, நேற்று நம்ம கோயிலுக்கு வந்தப்பவே அங்கே எனக்கு சரியான மரியாதை கிடைக்கல. உங்கள் பொண்டாட்டியும் என்னை ஒரு பொண்ணாக கூட மதிக்கலை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வேறு யாரும் ஒருத்தரோட கோயிலுக்கு வந்தால் மட்டும் எனக்கு எல்லோரும் மரியாதை கொடுத்துருவாங்களாப்பா? என்னால் முடியாதுப்பா. எனக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல கண்டிப்பாக நான் வரமாட்டேன். நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்க வீராப்பா உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மா டக்குன்னு உள்ளே வந்துட்டு, ஏங்க என்னவா அவளுக்கு? ஏய் பாருடி, வயனோட கோயில் வரமாட்டேன்னு சொல்லிகிட்ருக்கா. ஓ, இப்படியெல்லாம் பிரித்து பேசுகிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அவளுக்கு? மரியாதை நாம் தேடி போகக்கூடாது, மரியாதை நம்மளை தேடி வரணும். கிடைச்ச வாழ்க்கையை விட்டுட்டு வேறு ஒரு வாழ்க்கையை தேடி போனால, அதனால தான் இப்போ இப்படி உக்காந்துருக்கா. என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற? நான் சரியாக தாங்க பேசுகிறேன். இப்போ என்ன, கோயிலுக்கு வரமாட்டா அவ்வளோதானே? உங்கள் அக்காவையும் உங்கள் மாமாவையும் இவளுக்கு துணைக்கி விட்டுட்டு வாங்க, நம்மளாவது நிம்மதியாக கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அதுக்குன்னு பிள்ளையை அப்படியே விட்டுட்டு வர முடியுமாடி? இங்கே பாருங்கள், நம்மளோட இன்னொரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை நம்ம கெடுக்கக்கூடாது. அவள் கோயிலுக்கு போய் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வருவோம். நல்ல காரியத்துக்கு போகிறோம், வேணுக்குன்னே இந்த நல்ல காரியத்தை கெடுக்கணுன்றதுக்காகவே இவள் இந்த மாதிரி உக்காந்துட்ருக்குறா. இவளை பற்றி கவலைப்பட்டுட்டு இவளை கூப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லைங்க. எனக்கு என்னோடய இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பாட்டுக்கு போயிட்டாங்க. உங்கள் அக்கா அப்படியே முறைக்கிறாங்க உங்கள் அம்மாவை. உங்கள் அப்பா அப்படி ஒரு மாதிரி ஏக்கமாக உங்கள் அக்காவை பார்த்துட்டு அவங்களும் அந்த ரூமை விட்டு போயிருந்திருப்பாங்க. உங்கள் அக்காவுக்கு துணையாக வந்துட்டு அவங்களோட அக்காவையும் மாமாவையும் வந்துட்டு இருக்க சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்கள் அத்தை மாமா அவங்கள இருக்க சொல்லிவிட்டு இப்போ எல்லாருமே கிளம்பி தான் கீழே வரீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தியாங்கோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு அந்த வேனில் போய் உட்காந்துருப்பாங்க இல்லையா? அப்போ தியாங் தான் வந்துட்டு ஒரு சீட்டில் உட்காடுறாரு. பார்த்தா அதே சீட்டில் வந்துட்டு ஜன்னல் ஓரத்தில் ஜென்னி உட்காந்துருப்பா. ஸோ இப்போ தியாங் தான் வந்துட்டு ஜென்னிக்கிட்ட, ஓய் பின்னாடி சீட்டில் போய் உட்காருப்போ. ஏன்? இங்கே ஒயன் வருவா. ஒயனனி வருவாங்களா? அப்போ நீ ஏஞ்சி பின்னாடி போ, நான் ஒயனனி பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். ஜென்னிமா, நேற்று வரைக்கும் உன் ஒயனனியை உன் பக்கத்தில் உட்கார விட்டதுக்கு காரணமே அவள் என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணலை. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை உட்கார விட்டேன். ஆனால் நேற்றே என் பொண்டாட்டி என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவன் மொத்தமாக எனக்கு மட்டுமே சொந்தம்டா தங்கும். அதனால் ஏஞ்சி பின்னாடி போய் உட்காரு அப்படின்றாரு. ஜெனி வந்துட்டு, என்ன அண்ணா, நிஜமாவா? நிஜமா அண்ணி உன்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? வாவ் அண்ணா, அதை கேட்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்ற கையெல்லாம் பிடிச்சி விஷ் பண்ணுறா. தேங்க்யூ. இங்கே பாரு, அண்ணன் ஹாப்பியாக இருக்கணுமா இல்லையா? அதனால் செல்லம் இல்லை, போய் பின்னாடி உட்காரு. சரி உட்கார்றேன், ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. என்ன ப்ராமிஸ்? ஒயனனி கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ஒயனனி கூட அப்பப்போ வெளியிலலாம் போவேன். அதுக்கெலாம் நீ எதுவுமே சொல்லக்கூடாது, ஓகேவா? என்னது? அது என்னென்னா, நாங்கள் ஷாப்பிங் மால் போவோம், பீச் போவோம், மூவி போவோம், அதுக்கெலாம் நீ வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஆஹா, அதை அவள் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஏஞ்சி அந்த சீட்டில் போய் உட்காரு. முடியாது, நீ ப்ராமிஸ் பண்ணு, அப்போ தான் நான் போவேன். சரி ஓகே, இங்கே உட்காந்துரு, நான் வேறு சீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திருக்கிறாரு. உட்காரு, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏஞ்சி வேறு சீட்டுக்கு போயிருந்திருப்பா. ஸோ இப்போ நீங்களாம் வரீங்க. ஸோ வந்ததுமே எந்த சீட்டில் உட்காருறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு இருந்திருப்பீங்க. தியாங் அப்படியே டக்குன்னு உங்கள் கையை வந்துட்டு கிராப் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இங்கே வந்து உட்காருவா அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அதான் அது எல்லோரும் இருக்காங்க, பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துருப்பாரு.
ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக அவர்கிட்ட போகிறீங்க. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே அவருக்கு தாண்டி அந்த ஜன்னல் ஓரத்தில் போய் அப்படியே உட்காந்துருந்துருப்பீங்க. நீங்கள் உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே மனுஷனோட பாடியிலலாம் என்னவோ புத்துணர்ச்சி வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஸோ அப்படியே வேன் எடுத்துருந்துருப்பாங்க. போயிட்டுருக்கீங்க. பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி ஜன்னல் சைடு பார்த்துட்டே ஒரு மாதிரி சோகமாகவே ஃபேஸை வச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. தியாங் அப்படியே உங்கள் சைடு பார்த்துட்டு, ஓய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க வந்ததுலேருந்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான், நான் நல்லா தான் இருக்கேன். உன்னோட ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தெரியுது ஏதோ ஒன்று நடந்திருக்கு. பார்த்தேன், ரியா வரல போல இருக்கு. நீங்கள் அப்படியே தியாங்கே ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க. புரியுது, அப்போ இதான் பிரச்சனை. ஏன் இது உன்னோட கோவில், நான் இதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அது ரியா சொன்னாலா? என்ன இந்த மனுஷன் ரூமில் பேசினது அப்படியே காதில் வாங்கின மாதிரி பேசுகிறாரே, நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக விய பார்க்குறீங்க. இதுதான் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் ஓயன். அதே மாதிரி நடந்துருச்சு. எப்படி அத்தான், எப்படி கரெக்டாக சொன்னீங்க? ரியா ஒன்ன மாதிரி யதார்த்தமான பொண்ணு கிடையாது ஓயன். அது அவளை பொண்ணு பார்க்க வந்தப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சில பேர் இப்படி தான் ஓயன், சொந்த ரத்தமாக இருந்தாலுமே பாகுபாடு பார்ப்பாங்க. உன்னோட அக்காவும் அந்த மாதிரி கேட்டகரியை சேர்ந்தவங்க தான் போல இருக்கு. இல்லை அத்தான், அவகிட்ட எப்போலேருந்து இந்த மாற்றம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எப்போ கல்யாணம்னு ஒன்று நிச்சயமாச்சோ அப்போலேருந்தே அக்காவோட நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. அவள் என்கிட்ட பேசுகிறது, பழகிறது, அவளோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு அத்தான். அவள் எப்பவும் இப்படி இருக்க மாட்டா, ஆனால் ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு எனக்கு சுத்தமாக புரியல. அவளோட இந்த கேரக்டர் சேஞ்ச் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துது அத்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் லைட்டாக அப்படியே சௌகமாகி தலையை கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அதையாங்க அப்படியே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அவரோட நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கிட்டாரு. இங்கே பாரு, என்ன ஆனாலும் உனக்கு நான் இருக்கேன். இந்த அத்தான் உனக்காக எப்போவும் இருப்பன்றதை மட்டும் நீ மறந்துடாது, ஓகேவா? சரி வயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே தேவங்க பார்த்து மைல்டாக சிரிச்சிருந்துருப்பீங்க. அவர் அப்படியே டக்குன்னு உங்களோட பிடிச்சிட்டு இருந்த அந்த கையை வந்து அவரோட வாய்க்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு, இதே மாதிரி எப்போ சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்றாரு டக்குன்னு. நீங்கள் அப்படி அதான் என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, கையை விடுங்க, முதல்ல கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன கையில் தானே முத்தம் கொடுத்தேன், யார் பார்த்துட போகிறா, பார்த்தாலும் என்ன நினைக்க போகிறாங்க, என் பொண்டாட்டியோட கை நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரல் அப்படியே தடவி கொடுத்துட்டே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே அத்தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி இடுப்பை பிடிச்சா கூசுதுன்னு சொல்கிற, கையை பிடிச்சா கூசுதுன்னு சொல்கிற? மற்ற இடத்துல தான் மொத்தம் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் கையிலையாவது கொடுத்துக்கிறனே அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுக்குறாரு. அத்தான் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி வெடுக்குன்னு நீங்கள் உங்கள் கையை பிடுங்கிட்டு உங்ககிட்ட வச்சுக்கிட்டீங்க. ஏண்டி இங்கே பாருங்கள், சேட்டை பண்ணாமல் அமைதியாக வாங்க. என் பொண்டாடி சோகமாக இருந்தா அவளை கொஞ்சம் ஹாப்பி ஆக்கிறதுக்காக அப்படி பண்ணேன், அது தப்பா? என்னை ஹாப்பி ஆகணும்னா என்னை சிரிக்க வைக்கணும், இதான் சாக்கன்ட்டு முத்தம் கொடுப்பீங்களா? வேற எங்கே முத்தம் கொடுத்தேன், கையில் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே செட்யூசிங்காக பார்த்தே பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படி போங்க அப்படின்னு சொல்லி அவரோட முகத்தை வந்து அந்த பக்கம் திருப்பி விட்றீங்க. அவருமே திரும்பி இருந்திருப்பார். ஸோ இப்படியே பேசி சிரிச்சுட்டு ஒரு வேளையாக தெய்யாங்கோட கோவிலுமே வந்திருந்திருக்கும். உங்கள் கோவில் மாதிரி தான் தெய்யாங்கோட கோவிலுமே நல்லா பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இறங்குறீங்க, நல்லா அந்த ப்ரீஸை ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் அத்தை தான் வந்ததுமே, அம்மாடி எங்கள் குலதெய்வம் கோயில்கிட்ட பூக்கடையெல்லாம் எதுவுமே இருக்காது, அதுவும் நம்ம வந்திருக்கிறது 10 மணி, இந்த நேரத்துக்கு பாரு எதுவுமே இல்லை, அதனால சொல்லிவிட்டு நான் ஹோட்டல்லேருந்து வரும்போதே ஒரு கடையில் இறங்கி பூ வாங்கிட்டேன், இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வச்சு விட்றதுக்காக வந்திருந்துருப்பாங்க. இப்போ தெய்யாங்க தான் வந்துட்டு, மா இன்னைக்காவது நான் வச்சு விட்றேனேம்மா. உங்கள் அத்தை அப்படியே தெய்வாங்க பார்த்துருந்துருப்பாங்க. பயப்படாதீங்க, அவள் தலையை கலைக்காமல் அழகாக வச்சு விட்றேன், கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ உங்கள் அத்தையும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே அழகாக வச்சு விடணும் அப்படின்றாங்க. ஸோ தெய்வாங்க அப்படியே வாங்கிட்டு அவங்களுக்கு அப்படியே அழகாக அந்த ஜடையில் வச்சு விடுறாரு. ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஒரு பர்பிள் வித் கோல்டன் கலரில் ஒரு சாரீ கட்டியிருக்கீங்க, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க அதில். ஸோ அப்படியே ஒரு பூ வச்சு விட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. தேங்க அப்படியே பார்த்துட்டு, ஸோ பியூட்டிஃபுல் டி மை பொண்டாட்டி,
அப்படின்றாரு. ஸோ அவங்க அத்தை அப்படியே நான் இருக்கேன்டா அப்படின்றாங்க. அம்மா என்னோட கோயிலில் மட்டும் ஃபோட்டோ எடுத்தீங்க, ஏன் நம்ம கோயிலில் ஃபோட்டோ எடுக்க மாட்டிங்களா? யார் சொன்னா? நில்லுங்க ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஃபோனை எடுத்துகிட்டு அந்த கோயில் முன்னாடி நிற்க வச்சு அவங்க தையாங்களாம் ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அப்படியே கோயிலுக்குள்ளே போயிருந்துருப்பீங்க. வழக்கம் போல் அம்மன் அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லா ஆர்டினரி பூஜைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் அத்தை கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பீங்க. தையாங்க அப்படின்னு நின்று சைட் அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்படியே தான் போயிருந்திருக்கும். ஸோ ஒரு வழியாக தையாங்கோட கோயில்லையுமே எல்லா பூஜையுமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கும். நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு அந்த அம்மன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயிலேருந்து எல்லாம் வெளியில் கிளம்பி வந்துட்டுருக்கீங்க. அப்போ அந்த கோவிலுக்கு வெளியில் ஒரு வயசான பாட்டி வந்துட்டு நின்று பிச்சை கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பாட்டியை பார்த்ததுமே நீங்கள் தான் தையாங்கிட்ட போயிட்டு அத்தா அந்த பாட்டி பார்க்க பாவமாக இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தையாங்க அப்படி சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த பாட்டிக்கிட்ட தான் போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே அந்த பாட்டிக்கிட்ட போனதுமே அந்த பாட்டி தான் உங்கள் 2 பேரையுமே அப்படியே குறுன்னு பார்த்துருந்துருப்பாங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடச்சிருச்சு போல இருக்கு அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. உங்களை அந்த பாட்டி பார்த்துட்டு எதிர்பாராத வாழ்க்கையிலையும் சுகங்களையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க போகிற மகாராசிமா நீ. ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உனக்கு பிறக்கும். உன்னோட அங்கரட்சகன் உன்னை எல்லா சூழ்நிலையிலையுமே பாதுகாப்பான். சில சமயம் உன்னோட சொந்தங்களே உனக்கு எதிராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழக்கக்கூடாது. நீ பண்ண அதிர்ஷ்டமே அப்போ உன்னை காப்பாற்றும்மா எப்படின்ற மாதிரிலாம் அந்த பாட்டி உங்களை பார்த்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக்காகவே இருந்திருக்கும். தேங்க அப்படி ஒயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பாட்டி ஏதாவது குறி சொல்கிறவங்களா இருப்பாங்க, அதனால தான் நம்மளை பார்த்ததுமே அப்படி சொல்கிறாங்க போல இருக்கு. பாட்டி எங்கள் 2 பேருமே ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் சேர்த்து தேவாங்க வந்து அந்த பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வைக்கிறாரு. ஸோ அந்த பாட்டியும் உங்களுக்கு அழகாக வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களுமே உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ தேயாங் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ருபீஸ் எடுத்து அப்படியே அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துருந்துருப்பாரு. அந்த பாட்டிக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். உங்கள் 2 பேருக்கும் அப்படி மனசார வாழ்த்து சொல்லி இருந்திருப்பாங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு வரோம்லாம் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வேன்லேயுமே ஏறி உங்கள் ரூமுக்குமே கிளம்பி வந்திருந்துருப்பீங்க. வந்ததுமே எல்லாருமே வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் அவ்வளோதான், கோயிலோட வேலையெல்லாம் முடிஞ்சிருந்துருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் கோயிலேருந்து வந்த டைம் வந்துட்டு ஒரு 4 o'clock போல இருக்கும். ஸோ இப்போவே கிளம்புனா தான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஊருக்கு போகிறதுக்காக எல்லாம் கிளம்பிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே கிளம்பி லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளில வந்திருப்பீங்க. இந்த ஊரில் தானே நம்ம முதல்ல நம்ம அத்தானோட காதலை வந்து அக்செப்ட் பண்ணோம். இந்த ஊரில் தானே நானும் அவரும் முதல்ல வெளியில் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது இந்த ஊரை வந்து லைட்டாக நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே மிஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக எல்லாருமே லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வேனுக்கும் வந்திருந்துருப்பீங்க. வேன் கிளம்புது. லிட்ரலி வந்துட்டு ஒரு 3 hours போல் ட்ராவல் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 7 o'clock போல் இருந்திருக்கும். லிட்ரலி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்கிற அந்த ஜோரில் வந்து தூங்கிட்டாங்க. நீங்கள் தான் தேயாங்கோட ஷோல்டர் மேலே அப்படியே சாஞ்சிட்டு தூங்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. தேயாங் தூங்கவே இல்லை. நீங்கள் ஷோல்டர் மேலே சாஞ்சி தூங்கிட்டுருக்கிற அந்த அழகையே பார்த்துட்டு இருந்திருப்பார். அவருமே அது அப்படி உங்கள் தலை மேலே அவர் தலையை சாய்ச்சி அப்படியே ஃபீல் பண்ணுறாரு அதை. ஸோ இப்போ ஒரு வழியாக உங்களுக்கு வந்து முழிப்பு வந்திருந்திருக்கும். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா தேயாங்கும் உங்கள் மேலே சாஞ்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படி அத்தா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அப்படி உங்களை பார்த்துருந்துருப்பார். தூக்கம் கலைஞ்சிருச்சா? அது காற்று ரொம்ப வேகமாக அடிச்சது, அதான். ஓ சரி, ஜன்னலை சாத்திடவா? இல்லை பரவாயில்ல, ஐ திங்க் இன்னும் ஒரு 1 hourல வீட்டுக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல அத்தான், இதுக்கு மேலே தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ தேயாங் தான் வந்துட்டு ஓயன் இப்போவாது ஒரே ஒரு கிஸ் கூட. அத்தான் என்ன கேட்குறீங்க நீங்கள்? ஃபேனில் இருக்கோம், எல்லோரும் இருக்காங்க, இப்போ எப்படி? சுற்றி பாரு, எல்லாருமே தூங்கிட்டாங்க, ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ் அப்படின்றாரு. முடியாது,
எங்கே போயிட்டு போகிறேன் அத்தா? கல்யாணம் ஆகிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியாக உங்கள் கூட தானே இருக்க போகிறேன். அப்போ எவ்வளோ கேட்டாலும் தரேன். இப்போது வேண்டாம் அத்தா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே விடு, உனக்கு எப்போ கொடுக்கணுன்னு தோணுதோ அப்போவே கொடு. உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் வயன், கேட்கவா? கேளுங்க. அது என்னென்னா, உங்கள் அம்மா என் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா என்ன? நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. எப்படி இந்த மனுஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக கெஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஏன் அத்தா அப்படி கேட்குறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை அத்தா. ஏய், உண்மையை சொல்லு. நானும் ரொம்ப நாளாகவே நோட் பண்ணிகிட்ருக்கேன். அன்னைக்கு துணி எடுக்க வந்தப்பவும் உன்னை என்கிட்ட அவங்க பேசவே விடலை. சரி, நேத்தி உன்னை நான் வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னப்பவும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே அப்போ மாறுச்சு. சொல்லு, அவங்க என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களா என்ன? அது அது வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் லைட்டாக தடுமாறுறீங்க. அதுலேருந்தே தியாங் கண்டுபிடிச்சிட்டாரு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி தலையை கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. தியாங் அப்படியே டக்குன்னு உங்கள் ஷோல்டர் மேலே அப்படியே கை போட்டிருந்துருப்பார். உங்களை அப்படியே லைட்டாக கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் கிட்ட வந்திருந்திருப்பீங்க. அவரோட இன்னொரு கையால் உங்களோட சின்ன தூக்கி அப்படியே அவரை பார்க்க வைக்கிறாரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. என்ன பாரு, என்கிட்ட எப்போவுமே நீ உண்மையை மட்டும்தான் பேசணும். ஏன்னா நீயும் நானும் தான் வாழ்க்கை பூரா ஒன்றா இருக்க போகிறோம். நமக்குள்ளே எந்த ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும். புரிஞ்சுதா? நீங்கள் அப்படியே உங்கள் அத்தானோட கண்ணையும் பார்த்துருந்துருப்பீங்க. சரி சொல்லு, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? இப்போ நீங்கள் தான் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே, அது என்கேஜ்மெண்ட் வரைக்கும் உங்கள் கூட பேச வேண்டான்னு சொன்னாங்க அத்தா. ஏன் அப்படி சொன்னாங்க? எங்கள் அக்கா மாதிரி நானும் உங்ககிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேணும்னு அம்மா பயப்படுறாங்க. அதனால தான் அவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கும் ரியா தான் காரணம் இல்லை? இல்லை தான், அக்காவை எதுவும் சொல்லாதீங்க. பாவம், இந்த வாழ்க்கையை அடையிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்பா. அவளை எதுவும் சொல்லாதீங்க அத்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தியாங் அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணுறாரு. யாரை நினச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது வயன். உங்கள் அம்மா எப்படி உன்னை என்கிட்ட பேச விடாமல் தடுக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். நீ எனக்கு சொந்தமானவ, எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் கண்ணை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்களும் அவரோட கண்ணை அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கீங்க. தியாங் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட் கிட்டே வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கிஸ் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தானையும் உத்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் லைட்டாக சிரிச்சுக்கிறீங்க. ஸோ இப்படி அவரோட ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிட்டே நீங்கள் அப்படியே வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வேளையாக உங்களோட வீடு வந்திருந்திருக்கும். உங்களை வீட்டில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தியாங் வந்துட்டு அவரோட வீட்டுக்கு போவார் போல இருக்கு. ஸோ இப்போ உங்கள் வீடு வந்துருச்சு. எல்லாருமே லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டாட்டா பை பாயெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை, ஜென்னி, மாமா, தியாங் எல்லாருமே இறங்கி இருந்திருப்பாங்க அந்த வேனில் இருந்து. ஸோ எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்திருப்பாங்க. ஸோ இறங்கின வேகத்துக்கு உங்கள் அக்கா வந்துட்டு அவங்கக்கிட்டலாம் பாய் போயிட்டு வரேன் எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வந்துட்டு போயிட்டு வரோம் சன்மதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே உள்ளே போயிருந்திருப்பாங்க. தியாங்கும் நீங்களும் தான் ஒரு செடி ஓரமாக நின்றுட்டு அப்படி பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஒயன் வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. இதோ வரேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரட்டும், நீ வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு உங்கள் அப்பா உள்ளே போயிருந்திருப்பார். ஸோ இப்போ தியாங்கோட அப்பாவையும் அம்மாவையும் அவங்க தான் வந்துட்டு அம்மா நீங்கள் வேனில் இருங்க, நான் வந்துடுறேன். சரிடா பேசிட்டு அனுப்பி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருந்திருப்பாங்க. உங்ககிட்ட தான் அவங்க அத்தை வந்துட்டு அம்மாடி இதுக்கப்புறம் உன்னை என்கேஜ்மெண்ட் அப்போ தான் பார்ப்பேன், அது வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இரு, அத்தை அப்பப்போ உனக்கு ஃபோன் போட்டு பேசுகிறேன், அத்தை பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. ஜென்னியும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு மிஸ் யூ அண்ணி, இந்த 2 டேஸ்மே நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அந்த ஊரில், நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அண்ணி. நானும் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பேசிகிட்டே இருப்பேன், உங்களை என்கேஜ்மெண்ட் வரைக்கும் நானும் மிஸ் பண்ணுவேன் அண்ணி, லவ் யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவளுமே போயிருந்திருப்பா. அவங்க 2 பேர்கிட்டையுமே நீங்களுமே ஹக் பண்ணிவிட்டு பாய் உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருந்துருப்பீங்க.
இப்போ தியாங் மட்டும்தான் அங்கே நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தியாங்க பார்த்துட்டு, சரி போயிட்டு வரேன் அத்தா, பார்த்து பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தியாங் அப்படியே டக்குன்னு உங்களோட கையை எடுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் கையை பார்த்துட்டே, அதை நான் தான் உங்ககிட்ட சொல்லணும், என்கேஜ்மெண்ட் வரைக்கும் உன்னை நான் தான் மிஸ் பண்ண போகிறேன், நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும், புரியுதா? அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு ஃபோன் பேசாமலாம் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? நான் பேசுவேன், அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பீங்க. சரி அத்தா, நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன், நம்ம கண்டிப்பாக பேசலாம். சரி, பார்த்து போயிட்டு வா. நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. மிஸ் யூடி பொண்டாட்டி. மிஸ் யூ டூ அத்தா, பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி அவர் கையிலேருந்து நழுவி லைட்டாக அப்படி கொஞ்சம் தூரம் போயிருந்திருப்பீங்க. அவர் அப்படி ஒயான் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. டக்குன்னு வந்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே அந்த ஹக்கை நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. நீங்களுமே ரிட்டன் பேக் ஹக் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, ஐ லவ் யூ, லவ் யூ டூ அத்தா, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே அப்படியே ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பார். ஒரு வழியாக அந்த ஹக்கு பிரேக் பண்ணிவிட்டு 2 பேருமே எட்ட வந்திருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே பாய் சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிருந்திருப்பீங்க. அவருமே வேனில் ஏறி கிளம்பி இருந்திருப்பார். ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 2 டேஸ் போல் பாஸ் ஆகி இருந்திருக்கும். இன்றைக்கி நைட்டு தியாங் தான் உங்களுக்கு அப்படியே கால் பண்ணுறாரு. நீங்கள் எடுக்கிறீங்க. ஓய், சொல்லுங்கள் அத்தா, ஆஃபீஸ் விட்டு வந்துட்டிங்களா? வந்துட்டேன், நாளைக்கு சண்டே நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக, என்ன வெளியில் போகிறோமா அத்தா? ஏற்கனவே நம்ம திருச்செந்தூரில் வெளில போகிறோன்னு சொன்னதுக்கே அம்மா ஒரு மாதிரி பார்த்தாங்க. இப்போது நம்ம ஊர்லேயே போகணுன்றீங்க. அம்மா விடுவாங்களான்னு தெரியல அத்தா. அவங்க யார் விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு? என்னோட பொண்டாட்டி நீ, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கான முழு உரிமையுமே எனக்கு இருக்குது. நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன், நீ கிளம்பி இருக்க, நம்ம வெளியில் போகிறோம் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி, அத்தா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்கே பாரு வயன், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, எனக்கு உடனே உன்னை பார்க்கணும், நம்ம வெளில போகிறோம் அவ்வளோதான் டாட். இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, போய் தூங்கு, பாய், லவ் யூ, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃபோனை வச்சுட்டாரு. நீங்கள் அப்படி, அத்தா ஐயோ இவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, ஐயோ நாளைக்கு எதுவும் சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பயத்துலேயே நீங்கள் படுத்துட்டு தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. தியாங் தான் சொன்ன மாதிரியே காலையில் உங்கள் வீட்டுக்கு வராரு. அப்பா அப்படியே, வாங்க தம்பி, வாங்க வாங்க, ஏய் மாப்பிள்ளை வந்திருக்காரு பாருடி, வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வாங்க அத்தா அப்படின்னு சொல்கிறாரு அவரும். ஸோ இப்போ உட்கார வச்சு உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான், சொல்லுங்கள் தம்பி, இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தியாங் தான் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட, மாமா இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன், சரி ஒயனை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படிங்களா மாப்பிள்ள? ஆமாம் மாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஒயனை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டுமா? சாயங்காலம் ஒரு 5 o'clockலாம் கொண்டு வந்து விட்டுடுறேன், டோன்ட் வரி, என்னை நம்பி அனுப்புங்க, நான் உங்கள் பொண்ணை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு வந்து விட்டுருவேன். ஐயோ மாப்பிள்ள, நீங்கள் பத்திரமா தான் கூப்பிட்டு போயிட்டு வருவீங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இதில் என்ன இருக்குது, 2 பேருமே ஃபியான்சி, வெளியில் போகிறதுல ஒரு தப்பும் இல்லை, தாராளமாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ரொம்ப ஈஸியாக பர்மிஷன் கொடுத்துட்டாரு. பட் உங்கள் அம்மா தான், தம்பி இன்னும் நிச்சயதார்த்தம் கூட ஆகலைப்பா, இப்போவே வெளியிலலாம் போகணும்னு சொல்கிறீங்க, யாராவது பார்த்து கண்ணு பட்டுருச்சுன்னா என்ன தம்பி பண்ணுறது, யாராவது அதை நினச்சிப்பாங்கப்பா, நீங்கள் எதுவும் நினைக்காம இருந்தாலே எனக்கு அது போதும் அத்தை, மற்றவங்க என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலாக சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக உங்கள் அத்தானே பார்க்குறீங்க. என்னடி இன்னும் சாஸ்திர சம்பிரதாயம்னு பார்த்துக்கிட்டு இருக்க, பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாரு, போயிட்டு வரட்டுமே, அவளும் வீட்டுக்குள்ளே தானே அடைஞ்சு கிடக்கிறா, கொஞ்சம் வெளிலலாம் போயிட்டு சுற்றிட்டு வரட்டும், இதில் என்ன இருக்குது, கட்டிக்க போகிற பையன் கூட தானே போகிறா, நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க தம்பி அப்படின்றாங்க. தியாங்க லிட்ரலி அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் பாட்டுக்கு ஒரு பைஜாமா அதெல்லாம் போட்டுட்டு நிற்கிறீங்க. இன்னும் கிளம்பலையா வயன்? இதோ கிளம்புறத்தா அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வரீங்க. அவர் வாங்கி கொடுத்தாரு இல்லையா அன்றைக்கி உங்களுக்கு நிறைய டாப்ஸு, அதுலேருந்து ஒரு டாப்ஸை தான் நீங்கள் வந்து போட்டிருந்துருப்பீங்க. ஸோ அதில் ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் நல்லா கிளம்பிட்டு ஒரு ஸ்லிங் பேக் எடுத்துகிட்டு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி நீங்கள் கீழே வரீங்க. அவங்க அப்படியே பார்த்துருந்துருப்பாரு, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு போகலாமா அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறீங்க வெளியில். பார்த்தா அவர் ஹார்லி டேவிட்சன் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பைக்கை பார்த்ததுமே அதான் ஹார்லி டேவிட்சன் அப்படின்றீங்க. அன்னைக்கு என்னோடய சொந்த பைக்கில் உன்னை கூட்டிகிட்டு போக முடியலையேன்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அதை இன்றைக்கி தீர்த்துற வேண்டியதான், வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பைக்கில் உங்களை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த பைக்கு, நல்ல சவுண்டு வருது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அப்படியே தியாங்க பேக் சைடில் இருக்காமல் பிடிச்சிக்கிட்டு அந்த பைக்கில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவர் தான் அப்படியே மாலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். அந்த மாலில் ஷாப்பிங் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த எக்ஸ்கலேட்டரில் ஏறி ஏறி இறங்குறது, ஒவ்வொரு கடையிலையுமே நீங்கள் போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. தியாங்க அப்படி ஒயன், நான் ஒன்றும் உன்னை விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வரல, ஏன்னா நீ கடை கடையாக அலைஞ்சிட்ருக்க, ஏதாவது வேணும்னா சொல்லுவேன் நான் வாங்கித்தரேன் அப்படின்றாரு. அத்தான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்கள் கூட வெளியில் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றீங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் சாப்பிடவாவது போகலாம் வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே கேஎஃப்சி இருக்குது. அதான் அன்னைக்கு திருச்செந்தூரில் நீங்கள் கேஎஃப்சி சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசையாக கூப்பிட்ருந்தீங்கல்ல, பட் போக முடியல, வாங்க இப்போ நம்ம கேஎஃப்சி போய் சாப்பிட்லாம் அப்படின்றீங்க. ஸோ தேவங்க அப்படியே வா ஒரு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ண சொல்கிறாரு. நீங்களும் இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபுல் பக்கெட் சிக்கன், ஒரு wrap, பர்கருன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டீங்க. அந்த மனுஷனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ உட்காந்து 2 பேரும் நல்லா சாப்பிட்றீங்க. அவங்க லிட்ரலி நீங்கள் சாப்பிட்றத அப்படி சைட் அடிச்சிட்ருக்காரு. அவருக்கு வயிறு நம்பிச்சோ இல்லையோ, நீங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவர் அப்படி அதை என்ஜாய் பண்ணுறாரு நீங்கள் சாப்பிட்றத பார்த்து. ஸோ அப்படியே நீங்கள் சாப்பிட்டே இருக்கும்போது உங்களுக்கும் ஒரு பக்கத்தில் இருக்கிற டேபிளில் வந்துட்டு ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த பசங்க அப்படியே உங்களையே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கானுங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க போல். அந்த பசங்க அப்படியே பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கானுங்க. தேவங்க அப்படியே சிக்கன் சாப்பிட்டுட்டு எதிர்ச்சியாக அந்த பக்கம் பார்த்துருந்துருப்பாரு. பார்த்தா அந்த பசங்களாம் அவங்களே பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு அப்படியே செம்ம கோவம் வந்திருந்துருக்கும். நீங்கள் சாப்பிட்றதையே அந்த பசங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கானுங்க. ஸோ டக்குன்னு தேவங்க என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து சேரை போட்டு உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே அப்படியே கையை போட்டு உங்களை அப்படியே க்ளோஸராக இழுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே என்னாச்சு தான், நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பார்த்தா தியாங் வந்துட்டு அந்த டங்க்கை வந்து அந்த வாய்க்கிட்ட வச்சு பவுட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பவுட் பண்ணிட்டே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே அந்த சைடு பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே அந்த சைடு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க. நீங்கள் அப்படியே தியாங்க பார்க்குறீங்க. என்னாச்சு தான், ஏன் அந்த பசங்களை ஒரு மாதிரி பார்க்குறீங்க, முதல்ல என் ஷோல்டர்லேருந்து கையெடுங்க. முடியாது, நீ என் பொண்டாட்டி, நான் கை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸராக இருக்கிறாரு. நீங்கள் அப்படி என்ன ஆச்சத்தான் இப்போது அப்படின்னு கேட்குறீங்க. பின்ன அவனுங்க எவ்வளோ நேரமாக ஒன்றையே சைட் அடிச்சிட்டு இருந்தானுங்கன்னு உனக்கு தெரியுமா, ஏன் பொண்டாட்டியா அவனுங்க எப்படி சைட் அடிக்கலாம், இவ என்னோட பொண்டாட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இன்னும் கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் அப்படி ஐயோ ஏன் தான் உங்களுக்கு இவ்வளோ பொசசிவ் வருது, அவனுங்க சைடு தானே அடித்தானுங்க, வேறு என்ன பண்ணானுங்க, முழுங்குற மாதிரி பார்க்குறானுங்கடி, அவனுங்களுக்கு தெரிய வேண்டாமா நீ எனக்கு சொந்தமானவன்னு, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த பசங்களும் தியாங் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு அவனுங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி இருந்திருக்கும். ஃபியான்சி போல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வந்துட்டு அப்படியே நார்மலாகி இருந்திருப்பானுங்க. ஸோ அப்படியே போயிருந்திருக்கும். ஒரு வழியாக சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மால்லேருந்து வெளில வரீங்க. தியாங் தான் ஓய் பீச்சுக்கு போகலாமா அப்படின்றாரு. பீச்சா, போல அப்படின்னு சொல்கிறீங்க. தியாங் வந்து இது வரைக்கும் யாருமே போகாத ஒரு பீச்சை வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த பீச்சுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா சுற்றி முற்றி அந்த பீச்சில் யாருமே இல்லை. ஆனால் பார்க்க ரொம்ப க்ளீன்டாக நேச்சுரலாக அழகாக இருக்குது அந்த பீச்சு. நீங்கள் அப்படியே அதான் ஏது இந்த பீச் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நாள் காலேஜ் படிக்கும்போது இங்கே வந்திருந்தேன்டி, ரொம்ப நல்லா இருந்தது. பீச் ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த மாதிரி மட்டும் இருக்கிற பீச், அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா?
யார் என்ன கேட்க போகிறா? அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. வா, இந்த பைக்கில் அந்த பீச் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அவர் அந்த பைக்கில் உங்களை உட்கார வச்சுட்டு அந்த பீச் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துட்டுருக்காரு. அந்த அலைகள்லாம் வந்துட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல அப்படியே போகிறாரு. அப்படியே தண்ணியெல்லாம் அப்படியே பீச்சிக்கிட்டு அடிக்குது, உங்கள் மேலெலாம் படுது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க நீங்கள் அந்த ரைடை. ஆக்சுவலாக அவரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அந்த ரைடை வந்து ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக 2 பேருமே பைக்கை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அந்த பீச்சில் வந்துட்டு கொஞ்சம் உட்காரத்துக்கெலாம் ஸ்பேஸ் இருக்கும் நல்லா, அங்கே அப்படியே உட்காடுறீங்க. ஸோ 2 பேருமே உங்கள் முட்டியில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு அந்த அலைகளையே பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்ககிட்ட ரொம்ப அழகாக இருக்குல்ல பீச். ஆமாம் அத்தான், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இந்த காற்றோட சத்தம் இந்த அலையோட சத்தத்தோட ரொம்ப நல்லா இருக்குது, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பாரு. அப்போது நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு இந்த பீச்சே எதுக்காக ஸ்பாட்டாக எடுக்கக்கூடாது? என்ன ப்ரீ வெட்டிங் ஷூட்டா? ஆமாம், ப்ரீ வெட்டிங் ஷூட் தான். இதில் என்ன இருக்குது? அதான் இதெல்லாமா நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? இதில் என்ன இருக்குது? எனக்கு என்னோடய மேரேஜில் எவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணணும், மேரேஜ்க்கு அப்புறம் ஷூட் பண்ணணும், ஹனிமூனுக்கு இந்தியாலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக தாய்லாண்டு தான் அப்படின்ற மாதிரி அவரோட ட்ரீம்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படி இவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் கம்மி தாண்டி பொண்டாட்டி. சரி சொல்லு, நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு இந்த பீச்சே ஓகேவா? ஓகே தான் அத்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அப்படியே ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பார். டக்குன்னு அவர் உங்கள் ஷோல்டர் மேலே அப்படியே கை போட்டு உங்களை அப்படியே கிட்ட இழுத்துருந்துருப்பார். ஸோ நீங்களும் அப்படியே கிட்ட போயிருந்திருப்பீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு உங்கள் முடி அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே அதை லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. தேவங்க அப்படியே உங்கள் முடியை ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸ் கிட்ட வந்து அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரோட கண்ணையே பார்த்துருந்துருப்பீங்க. அவருமே உங்கள் கண்ணையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவ்வளோ டீப்பான ஒரு ஐ கான்டாக்ட். இப்போ தேவங்க அப்படியே உங்கள் லிப்ஸை பார்த்துட்டே உங்கள் கிட்டே வந்திருந்திருப்பாரு. நீங்களுமே அவர் லிப்ஸை பார்க்குறீங்க. அவர் உங்கள் கிட்டே வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவர் அப்படி உங்கள் லிப்ஸை அப்படியே ஸ்மாஷ் பண்ணுறதுக்காக கிட்ட வந்திருப்பார். நீங்கள் அப்படியே டக்குன்னு தேவங்களோட லிப்ஸில் உங்கள் கையை வச்சிட்டிங்க. அவர் அப்படியே உங்களோட ஐசியை பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் தான் உங்களுக்கு என் மேலே உரிமை இருக்குது அதான், ஆனால் இது இப்போ வேண்டாம், இன்னும் அதுக்கு காலங்கள் நிறைய இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ கேட்டாலுமே நான் தரேன், பட் இப்போ வேண்டாம் அதான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவரோட வாயில் இருக்கிற உங்கள் கையை எடுத்துகிட்டே உங்களை பார்க்குறாரு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். இந்த கிஸ்ஸை எனக்கு உரிமையாக நீ கொடுக்கணும்னு நினைக்கிற. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. டோன்ட் வரி, உன் பர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை கிஸ் பண்ண மாட்டேன், ஓகேவா? நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பீங்க. அவருமே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பாரு. சரி ஓகே, டைம் ஆச்சு, வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு ஒரு பைபாஸ்க்கு போயிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு லிட்ரலி அவ்வளோ பயமாக இருந்திருக்கும். அவருக்கு அது ட்ரீம் போல் இருக்குது, அந்த மாதிரி உங்களை பைக்கில் வச்சுட்டு சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி இருந்திருப்பார். ஸோ 2 பேரும் அந்த பைக் ரைடு போயிட்டு இன்னும் நிறைய ஸ்பாட்டுக்கெலாம் போயிட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு ஒரு வழியாக ஒரு 5 o'clock போல் உங்களை வீட்டில் வந்து விட்டுருந்துருப்பார். ஸோ உங்களை வீட்டில் விட்டுட்டு பாய், லவ் யூ, மிஸ் யூலாம் சொல்லிவிட்டு அவரும் அவரோட வீட்டுக்கு போயிருந்திருப்பார். இப்படியே டேஸ் வந்து பாஸ் ஆகி இருந்திருக்கும். ஃபைனலி உங்கள் என்கேஜ்மெண்ட்டுமே நெருங்கி இருந்திருக்கும். நாளைக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ அதனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் அக்காலாம் வந்துட்டு கோன் வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் தான் அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட்கிட்ட எனக்கு வந்துட்டு 2 ரிங் இருக்கணும், அந்த 2 ரிங்லேயுமே YK அப்படின்னு எழுதியிருக்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி டிசைன் போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்கிறீங்க, அதை கழுவுறீங்க. ரொம்ப சூப்பராக செவந்து வந்திருக்கு மெஹந்தி. ஸோ இன்றைக்கி என்கேஜ்
என்கேஜ்மெண்ட் உங்கள் சைடில் தான் நீங்கள் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் கண்டக்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஹாலுக்கு நீங்களும் உங்கள் அக்காவும் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு போயிருந்திருப்பீங்க. மாப்பிள்ளை சைட்லேருந்து அதுக்கப்புறம் தான் வருவாங்க போல இருக்குது. ஸோ நீங்கள் போனதுமே உங்களுக்கு உங்கள் அக்காவுக்குலாம் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நலுங்கு சுற்றுவாங்க இல்லையா கேர்ள்ஸ்க்கு, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அக்காவுக்கு சுற்றிட்டு பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அப்படியே வந்து உங்களுக்கும் சுற்றி விட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நலுங்கு சுற்றிட்டு இருக்கும்போதே வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அரைவாக இருந்திருப்பாங்க. ஸோ வந்து அந்த மண்டபத்துக்குள்ளே வரும்போதே தியாங் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே தான் வந்திருந்திருப்பார். ஸோ நீங்களும் அப்படியே தியாங்க பார்த்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டு கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு தனியாக ரூம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்களாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு நலுங்கெலாம் சுற்றி முடிச்சுட்டு உங்களோட தாய் மாமா வந்துட்டு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்குன்னு வாங்கின சாரியை வந்துட்டு உங்கள் கையில் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வர சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் அதை வாங்கிட்டு போய் சேஞ்ச் பண்ணுறதுக்காக உங்களோட ரூமுக்கு வந்துட்டு போயிருந்திருப்பீங்க. உங்கள் அக்காவும் போயிருந்திருப்பாங்க. ஸோ 2 பேருமே சாரீ கட்டிட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே மாப்பிள்ளையெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்திருந்திருப்பாங்க. ஸோ 2 மாப்பிள்ளைங்களுக்குமே இப்போ வந்துட்டு நலுங்கு சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்படியே போயிருந்திருக்கும். ஒரு வழியாக நீங்களும் உங்கள் அக்காவும் வந்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட் சாரியை கட்டிட்டு வெளில வரீங்க. உங்கள் அத்தை உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்காக வாங்கி கொடுத்துருந்துருப்பாங்கள்ல, அந்த லாவெண்டர் வித் ஆஷ் கலந்த மாதிரியான ஒரு சாரீ, அதுதான் கட்டிட்டு வெளில வரீங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. அதில் தேவதை மாதிரி நீங்கள் அதில் ஜொலிக்கிறீங்க. தியாங்கிங்க அப்படியே கண்ணை பறித்து இழுக்குது உங்களோட அழகு. அப்படியே உங்களையே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு வழியாக அவங்கவுங்க ஃபியான்சி பக்கத்தில் போய் 2 பேரும் நினைக்கிறீங்க. ஸோ வந்திருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தியாங்க்கு அண்டு ரியாக்கு ஜிமினுக்கு வந்துட்டு விஷ் பண்ணிவிட்டு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அண்ட் வந்துட்டு இந்த சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விட்ற ஃபங்க்ஷன், ஸோ அந்த மாதிரி எல்லா ரிலேட்டிவ்ஸுமே வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஃபைனலி ஐயர் வந்துட்டு மைக்கில் வந்துட்டு உங்களோட கல்யாண தேதியை வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது இவர்களுடைய மகனாகிய கிம் தியாங் இவர்களுடைய மகளாகிய வயனை வருகின்ற மார்கழி மாதம் பிளாப்ளா ஆகிய இந்த தேதியில் நிச்சயிக்கப்படுகிறார்கள். அதெல்லாம் வாசித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஐயர் தான் வந்துட்டு இப்போ நீங்கள் ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிங் வருது, ரொம்ப அழகான பிளாட்டினம் ரிங்ஸு. அந்த ஹார்ட் சிம்பிள் இருக்கும்ல, அதில் ஒரு சைட் ஆஃப் ஹார்ட் வந்துட்டு உங்களோட ரிங்கில் இருக்கும், இன்னொரு சைட் ஆஃப் ஹார்ட் வந்துட்டு தேயாங்கோடதில் இருக்கும். உங்களோடதில் கேன்னு எழுதியிருக்கு, அவரோடதில் ஒய்ன்னு எழுதியிருக்கு. ஸோ அது 2 பேருமே போட்டதுக்கப்புறம் இப்படி அட்டாச் பண்ணி பார்த்தா அந்த ஹார்ட் சிம்பிள் ஃபார்ம் ஆகும், ஒய் கேன்னு எழுதியிருக்கும். அந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ரிங்கு. ஸோ 2 பேருமே அதை ரொம்ப அழகாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அழகாக இருக்கும் உங்கள் 2 பேரோட கைக்குமே அது. ஸோ அதை வந்துட்டு போட்டதுக்கப்புறம் 2 பேருமே உங்கள் கையை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பார். ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ரியா அண்ட் ஜிமினும் வந்துட்டு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபைனலி யூ போத் கப்பிள்ஸ் ஆர் என்கேஜ்ட். ஸோ நீங்கள் ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு உங்கள் அப்பா வந்துட்டு தியாங்க்கு ஒரு கோல்டு செயின் வாங்கியிருந்திருப்பார். அதை வந்து தியாங்க்கு அழகாக போட்டு விடுறாரு. அண்ட் உங்களோட அத்தை வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கான தாலி செயினை வந்துட்டு வாங்கியிருந்திருப்பாங்க. அதை உங்கள் கழுத்தில் வந்துட்டு அழகாக போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து தியாங்க்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்ருப்பீங்க. அடுத்து தியாங்கும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பார். 2 பேருமே அந்த கிஃப்ட்டை கையில் வச்சுட்டு, அதான் நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், இல்லை நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக தியாங் வந்துட்டு சரி நீ ஃபஸ்ட்டு கொடு அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அந்த பாக்ஸை அழகாக ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நீங்கள் தியாங்க்கு வந்துட்டு அழகாக ஒரு காப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க சில்வரில். அந்த காப்பை பார்த்ததுமே மனுஷனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அவர் வந்து காப்பு போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருந்துருப்பார். இப்போ நீங்களே அதை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அழகாக அதை அவர் கையில் போட்டு விடுறீங்க. போட்டுவிட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் மனுஷன். ரொம்ப நல்லாயிருக்கு, தேங்க்யூ ஸோ மச் டி பொண்டாட்டி அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ தியாங் உங்களுக்கு வாங்கின கிஃப்ட்டை உங்ககிட்ட கொடுத்துருந்துருப்பார். பார்த்தா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தான் ஓப்பன் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் மனசுக்குள்ளே அந்த பாக்ஸோட ஷேப்பை பார்த்தே ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க, இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயத்தோடு நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா வந்துட்டு உள்ளே ஒரு ஐஃபோன் இருக்குது. அந்த ஐஃபோனை பார்த்ததுமே உங்களுக்கு செம்ம ஷாக்காகி இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே அந்த பாக்ஸை பார்க்குறீங்க, தியாங்க பார்க்குறீங்க, திரும்ப பாக்ஸை பார்க்குறீங்க, செம்ம ஷாக்காக இருக்குது உங்களுக்கு. ஸோ இதோட இந்த எபிசோடை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் கம்மிங் வெட்னஸ்டே வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு 1 ஷாட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அது வரைக்கும்
ஸ்டே டியூன்ட். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. உங்களை அந்த ஒன் ஷோரோட வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். OT7 Purple You, I Purple You.